உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 2009ஆம் ஆண்டு தமிழீழ நிலத்தில் நடந்த மிக கொடூரமான மிக கோரமான இனப்படுகொலை. தமிழர்கள் இருவர் சந்தித்து கொண்டாலே ஈழத்தில் என்ன நடக்குது, இனத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இயக்கம் அழிஞ்சு போச்சுன்னு பேசுகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு இல்லை, மருத்துவம் இல்லை, கொத்து குண்டுகளை போட்டு மக்களை அழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளை கூட உலக வல்லாதிக்கங்கள் அழித்து கொண்டே இருக்கிறது. ஈழத்தில் தமிழ் மக்களே இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த போர் நடத்தப்பட்டது. மனித உரிமைகள் அற்ற, மனிதத்தன்மையை அற்ற இனப்படுகொலையாக அது அமைந்தது. உலக தமிழர்கள் எல்லாம் ஆற்றாமையில வெந்து போனாங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் எல்லாம் ஆற்றாமையை கட்டுப்படுத்த முடியாம வீதிகளுக்கு வந்து போராடினாங்க. மாணவர்கள் போராடினாங்க, வழக்கறிஞர்கள் போராடினாங்க, எல்லாரும் போராடினாங்க. எவ்வளவு ஒடுக்க முடியுமோ அவ்வளவு ஒடுக்கியது அப்போது தமிழ்நாட்டை ஆண்ட திமுக அரசு. உலக தமிழர்கள் மனங்களிலிருந்து தமிழீழம் என்கின்ற சொல்லையும் இனப்படுகொலை என்ற சொல்லையும் மறைக்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது அஞ்சுகம்மாள் பெற்றெடுத்த வஞ்சகத்தின் ஒட்டுமொத்த உருவம் கருணாநிதி இந்த இனப்படுகொலை மறைப்பதற்காக செம்மொழி மாநாடு நடத்தினார். தமிழர்கள் செம்மொழியை பத்தி பேசுவாங்க, செம்மொழி மாநாடு பத்தி பேசுவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலையை புண்ணினார். ஆனா காலம் செய்த கோலம் பார்த்தீங்களா? எந்த இனப்படுகொலை மறைப்பதற்காக செம்மொழி மாநாடு நடத்தினாரோ அதே கோயம்புத்தூர்ல, அதே கொடிசியா திடல்ல இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 15 ஆண்டுகள் கழித்து மே 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த மே 18ல ஈழத்துல இனம் அழிஞ்சு போச்சு, இயக்கம் அழிஞ்சு போச்சு என்று உலக வல்லாதிக்கங்கள் கொக்கரித்ததோ அதே மே 18 இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாளாக தமிழர்கள் எல்லாம் பேரெழுச்சியாக இந்த இனப்படுகொலை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக இன எழுச்சி நாள் நினைவு கூறுகிறார். அன்பார்ந்த என் தாய் தமிழ் சொந்தங்களே, தமிழர்கள் நாம தமிழர்களாக பிறந்து விட்டோம். தமிழர் என்கின்ற ஒரு பேரினத்தில் பிறந்து விட்டோம். தமிழர்கள்கிட்ட இல்லாத வளங்களே கிடையாது, இல்லாத குணங்களே கிடையாது. ஆனா அவர்கள்கிட்ட இந்த குணம் மட்டும் இருந்தா பெரும் அளவில் சிறப்பாக செயல்படலாம். அது ஒற்றுமை தான். இனப்படுகொலையின் ரணத்தை மான தமிழர்கள் எல்லாம் மறவாமல் ஒன்றாக நின்று ஒற்றுமையாக நின்று நினைவு